ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க அப்புறம் சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. டிஃபன் பாக்ஸை திறந்தாலே நினப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி டிஃபன் பாக்ஸை திறந்துட்டு அப்படியே அந்த மனத்தோட பார்த்தா திரும்பி பார்த்தா நம்ம மீனா கடைசியில் நீ வந்துட்டியா மீனா, நீ வந்துட்டியா இல்லாமல் இருக்க முடியல. அது ஏன் உங்களுக்கு ஈகோ எட்டிக்கிட்டு பார்க்குதுன்ற ஈகோ தூக்கி ஈரோட்டில் போட்டுட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா எவ்வளோ அட்வைஸ் பண்ணி கேட்கலங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் பூக்கடைக்காரங்களோட கீழே வந்து நின்றுட்டுருக்க. அந்த டைம் பார்த்து முத்து வராரு. முத்தண்ணே எங்களை கொண்டு போய் கோயம்பேடில் விட்டுறீங்களான்னு சொல்லி கேட்க விட்டாரேன், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தானே, நான் கொண்டு போய் விட்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேர் பார்க்கறத பார்க்கணுமே. அப்போ கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்தாலாம் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே தெரியல, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுது, என்ன சண்டை போட்டுக்கிறீங்களான்னு கேட்க ஒன்றும் பதில் பேசாமல் இருக்காங்க. அந்த டைம் பார்த்து உங்களுக்கு லவ் அதிகமாக இருக்குது, நீங்கள் பார்க்காத நேரம் அவங்க பார்க்கறதுனே, அவங்க பார்க்காதனே, ஐயோ இதுக்கு பேர் தான் மறைந்து இருந்து பார்க்கும் மருமன் அப்படின்னு பாட்டை போட்டு விட்றாங்க. அடே நல்லா வருவாடா, கண்ணதாசா ஏசுதாசாங்கிற ரேஞ்சுக்கு நீ பில்டப் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இந்த கூத்து நடந்தலாம் அவங்க வீட்டில். அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்ந்தாதான் லவ் அதிகமாகுமா. அதுக்கு பேர் தான், அதாவது எந்த அளவுக்கு லவ் அதிகமாகும்னா, நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை சொல்றாங்க. டே அப்பா நல்லா வருவீங்கடா, நல்லா பேசுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாம் சகஜமாப்பா, விட்டு கொடுத்து பாருங்கப்பா அப்படின்றாங்க. இங்கே ஒரு பக்கம் ரோஹிணி ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா இளநீ 2, அதுவும் ஒரே இளநீல 2 ஸ்டார், உனக்கு எப்படி தோணுச்சு மனோஜ், நீ வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருந்தவங்கள இல்லைப்பா இன்னொரு இளநீ எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறான், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. டொபக்குன்னு கீழே போட்டாங்க. நீ திருந்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு ஆளை கூட்டு போனால் அவங்க பசிக்குதுன்னு விஜயா கத்துறாங்க. சமைக்கிறாங்க சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் எப்படியும் கேவலமாக இருக்க